விஜய் இன்னைக்கு முதல்வர். இளம் தலைவர்களை தான் மக்கள் விரும்புறாங்க. ராஜீவ் காந்திக்கு தான் மிகப்பெரிய வாக்கு ஒரு கட்டத்துல கொடுத்தாங்க. அண்ணாமலை எல்லாத்தையும் கணக்கு போடுறாரு. விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு புதிய பாதையை உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒரு உயரிய தத்துவத்தோடு இருக்கக்கூடிய இந்து தர்மம், இந்திய தர்மம், சனாதன தர்மத்துக்கு ஆதரவா தமிழ் மண்ணில் முதல் குரலா அண்ணாமலைக்கு குரல் வருது. அப்போ இதுல தமிழிசை அதை பற்றி பேச தயார் இல்ல, நயனார் பேச தயார் இல்ல, பாஜக இருந்து யாரும் பேச தயார் இல்ல. அண்ணாமலை அதுல பேசுறாரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அண்ணாமலை நீக்க கூடாதுன்னு சொல்ல. நம்ம வயசு கடந்துட்டோம், எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா போதும், மோடி பிரதமர் ஆக பற்றி நம்ம கவலை இல்ல, பாஜக அங்க வளர பற்றி கவலை இல்ல. சுயநலத்தின் மொத்த உருவமான நபர்கள் தான் இதுக்கு காரணம். விஜய் எடப்பாடி சேர்ந்து பாஜக தெருவில் வந்துடும். 11 விழுக்காடு வாக்கு இருக்கு, அதை வச்சு அண்ணாமலை ஃபைட் பண்ணி நிற்க மாட்டாரா? பொன்னார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பவர், அவருக்கும் டிக்கெட் கொடுக்காம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே கட்சியை வந்து 3வது தள்ளிட்டீங்க. அப்ப இந்த கட்சியில பவர்னா அண்ணாமலை. 3 தேர்தலில் இருந்த மு.க. ஸ்டாலின் 20 விழுக்காடு வாக்கு இழந்திருக்கிறார். ராகுல் காந்தி கெடுத்தாரு, திருமாவளவன் கெடுத்தாரு, சண்முகம் கெடுத்தாரு, எல்லாம் கெடுத்து காம்பினேஷன் கமிஷன்ல வந்த ஓட்டுல 20 விழுக்காடு ஓட்டு போயிட்டு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போ வந்து ரொம்ப தலைப்பு செய்தியில மாறி இருக்காரு. அதாவது புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு டெல்லியில போயிட்டு BL சந்தோஷ், நிதின் நபி, தொடர்ந்து அமித்ஷாவை எல்லாம் சந்திச்சிருக்காரு. என்ன பிளான் வச்சிருக்காரு? விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். அதாவது விஜய் இன்னைக்கு முதல்வர். மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட 4.6 விழுக்காடு வாக்கு அவர் திருச்சியில் கிளைம் பண்ணார். உண்மைதான், அது உண்மை. அதிக வாக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 30.3, இவரு 34.9, 4.6 விழுக்காடு வாக்குகள் அதிகம் கொடுத்து இன்னைக்கு அவர் முதல்வராக இருக்கார். இந்த நம்பிக்கை அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்கு. காரணம், இந்த வாக்கெடுத்த விஜய்க்கு பிறந்த நாள் 30 இடத்துக்கு மேலே கொண்டாடப்படலை. உண்மை. இப்போ இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாளை உத்தம ராமசாமி கோயம்புத்தூரில், அத்திக்கடவு சுப்பிரமணியம், சுரேஷ்குமார் செங்கல்பட்டு சைடு, தென் இவருக்கு ஆதரவா இவர் விஷ்ணு பிரசாத் மதுரை, இப்படி எக்கச்சக்க பேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் தியாகராய நகர், டி நகர்ல கூட கமலாயத்துக்கிட்ட எல்லாம் ஒட்டி இருக்கதா, எல்லா இடமும் தமிழ்நாடு ஃபுல்லா. அப்போ இது காரணம், விஜய்க்கு வெற்றி ஒரு காரணம். 30 ஊர்ல கூட பிறந்த நாள் கொண்டாடப்பட முடியாத நிலைமையில் இருந்த ஒரு தலைவர் 35 விழுக்காடு வாக்க எடுத்து வெற்றி பெற்றிருக்காருன்னா, புது ஃபோர்ஸ் இளைஞருக்கு வந்து இளைஞர் பட இளைஞர் பின்னாடி தரணுங்கிற ஒரு நம்பிக்கை அண்ணாமலைக்கு உருவாயிருக்கு. குறிப்பா விஜய்க்கும் அண்ணாமலைக்குமே 10 விழுக்காடு 10 எண்ணிக்கையில வயசு குறைவு. விஜய் 50+, 52 கிட்ட இருக்காரு. இவரு 40. அதே இது 10 விழுக்காடு 10 எண்ணிக்கையில வயசு வந்து குறைவு அண்ணாமலைக்கு. அப்போ யங்கஸ்ட் லீடர் அண்ணாமலை. இளம் தலைவர்களை தான் மக்கள் விரும்புறாங்க. ராஜீவ் காந்திக்கு தான் மிகப்பெரிய வாக்கு ஒரு கட்டத்துல கொடுத்தாங்க. ஸோ அண்ணாமலை எல்லாத்தையும் கணக்கு போடுறாரு. விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு புதிய பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன் சிவா பொடியன் ரியல் எஸ்டேட் தம்பி அவன் கேட்குறான், அண்ணே என்ன நீங்க அண்ணாமலை கிட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்குறான். ஸோ அண்ணாமலை கூட இணைஞ்சு அரசியல் பண்ணதுக்கு ஆர்வம் இருக்கு. அவனும் ஒரு 30 வயதுக்கு குறைவான ஒரு பையன்தான். மணிவண்ண பெருமாள் என்னோட மைத்துனர். அதான் நான் அண்ணாமலை கூட சேர்ந்து அரசியல் பண்ணலான்னு இருக்கேன்னு அவர் லஞ்சுபுரம் பஞ்சாயத்து ஒரு 10,000 15,000 உள்ள பஞ்சாயத்துக்கு 3 முறை தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர். அதான் நான் அண்ணாமலை கூட இணைஞ்சு செயல்படலான்னு இருக்கேன்னு சொல்றாப்புல. ஸோ அண்ணாமலைக்கு ஆதரவளையம்ங்கிறது, அண்ணாமலையை பற்றி பேசினா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுல உள்ள வியூஸை பாருங்க. அண்ணாமலை விஜய்க்கு முன்பாகவே சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமா இருக்கு. சோசியல் மீடியால வார் ரூம் எல்லாம் ஏதோ உருவாக்கி இருந்தார். வார் ரூம், அண்ணாமலை அன்பு கூட்டம், தூத்துக்குடி செல்வம் நம்ம தம்பி தான் அவரு, திருநெல்வேலியில் ஒரு தம்பி ரஜினி முருகனா, அவங்க எல்லாமே ஒரு பெரிய ஒரு இது வந்து அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியாட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு பிறந்த நாள் 30 ஊர்ல அன்னதானத்தோட நடந்ததுன்னு சொன்னா, அதை விட அதிக அளவு இன்னைக்கு 4ஆம் தேதி அண்ணாமலைக்கு பிறந்த நாள் நடக்குதுன்னா, அண்ணாமலை ஒரு பெருங்கூட்டம் வந்து நம்புது. அது ஜோசப் விஜய்க்கு வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்குங்கிற நம்பிக்கை, புதிய பாதை பிறந்துட்டு புதிய வழி கிடைச்சிட்டுன்னு
மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு விஜயும் உத்வேகம் வருது. ஓகே இப்ப விஜயும் இதெல்லாம் நான் சொல்றதுனால 2029 மோடி ஃபார் பிஎம் 29ங்கிறதுல நான் உறுதியா இருப்பேன். அது வேற விஷயம். ஓகே ஓகே அண்ணாமலைக்கு நமக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ அண்ணாமலையும் விஜயும் ஒரே நேர்கோட்டில் நிப்பாட்டி வைக்க முடியுமா? விஜய்க்கு வந்து ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. அதே போன்று அவரு ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக சினிமா துறையில இருக்காரு. அந்த பலத்தால அவர் வந்தாரு. இவர் இப்பதான் 20 தான் வந்தாரு கட்சிக்கு. கண்டிப்பா விஜய்க்கு பாப்புலாரிட்டி பெருசு, நான் மறுக்க வரல. விஜய்க்கு வெற்றி தான் அண்ணாமலைக்கு வழியை திறந்து விட்டுருக்குன்னு சொல்றேன். விஜயும் அண்ணாமலையும் ஒரு நேர்கோட்டில் வைக்கல. விஜய் களத்துல நிற்கும் போது அண்ணாமலை டம்மியா தான் இருந்தாரு. ஏன் அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப நான் தான் சொன்னேன், எடப்பாடிக்கு நல்ல ஓட்டு வந்துன்னா அண்ணாமலைக்கு எதிர்காலம் தான் பாதிக்கும், அண்ணாமலை பிரச்சாரம் பண்றாங்கக்கா நீங்க ஓட்டு போடாதீங்கிறத நான் தான் சொன்னேன். அண்ணாமலை கட்சி கட்டுப்பாட்டுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆமா ஆமா. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜயோட வெற்றி தான் அண்ணாமலைக்கு கேட்வே திறந்திருக்கு, வழி திறந்திருக்கு. அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் அண்ணாமலை பிறந்த நாள், முதலமைச்சரா இல்லாத விஜய் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடப்பட்டதோ அதை விட பல மடங்கு கொண்டாடப்படுது. அதைத்தான் இப்ப சொல்ல வர்றேன். அப்ப இன்னைக்கு வந்து 50 விழுக்காடு வாக்குக்கு மேல இருந்த மு.க. ஸ்டாலின், 3 தேர்தலில் இருந்த மு.க. ஸ்டாலின் 20 விழுக்காடு வாக்கு இழந்திருக்கிறாரு. நானே ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு 45 வருவாருன்னு சொன்னேன். ராகுல் காந்தி கெடுத்தாரு, திருமாவளவன் கெடுத்தாரு, சண்முகம் கெடுத்தாரு, எல்லாம் கெடுத்து காம்பினேஷன் கமிஷன்ல வந்த ஓட்டுல 20 விழுக்காடு ஓட்டு போயிட்டு. அப்ப உங்களுக்கு விஜய்க்கு ஒன் டைம் ஓட்டு தான். இந்த ஓட்டுல அண்ணாமலைக்கு ஓட்டே 14 விழுக்காடு கிட்ட இருக்கு. மேலும் பிஜேபிக்கு பிடிஎம்னு சொல்லுது அண்ணாமலைக்கு பெரிய பிளஸ். இப்போ நீங்க அண்ணாமலை தமிழ் மண்ணில் புதிய அரசியலை முன்னெடுக்கிறாரு. சனாதன தர்மத்துக்கு எதிரான்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்றேன், அவரு சிறப்பா செயல்படுறாரு. சதீஷன் மாதிரி சட்டசபைக்குள்ள முதலமைச்சரை விட தாண்டி ஷைன் பண்றாரு. அது அவருக்கு பாராட்டுக்கள். ஆனா அவர் வந்து சனாதன எதிர்ப்புங்கிறத பேசுறாரு. கிடைச்ச கொஞ்ச நஞ்ச முஸ்லீம் ஓட்டும் ஐயுஎம்எல் மூலமா விஜய் சைடு போயிட்டு என்னமா நீங்க இதை பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல போல்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அண்ணாமலை. சனாதன எதிர்ப்புன்னு விஜயோ அண்ணாமலையோ பப்ளிக் மீட்டிங்ல பொதுக்கூட்டத்துல நீங்க தேர்தல் நேரத்துல பேசிட முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப இந்து தர்மம், இந்திய தர்மம், சனாதன தர்மம் உலகளவில் இந்தியாவின் மதிப்பையும் உலகத்தின் அமைதிக்கும் சுபிட்சத்துக்கும் வளர்ச்சிக்கும் சமாதான சுக வாழ்வுக்கும் அவரவர் கடமை அவர் செய்யணுங்கிற ஒரு உயரிய தத்துவத்தோடு இருக்கக்கூடிய இந்து தர்மம், இந்திய தர்மம், சனாதன தர்மத்துக்கு ஆதரவா தமிழ் மண்ணில் முதல் குரலா அண்ணாமலைக்கு குரல் வருது. அப்போ இதுல தமிழிசை அதை பற்றி பேச தயாரில்லை, நயினார் பேச தயாரில்லை, பாஜகல இருந்து யாரும் பேச தயாரில்லை. அண்ணாமலை அதுல பேசுறாரு. அண்ணாமலை பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசினேன். அது வேற, நம்ம வந்து ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக பாடுபடக்கூடிய ஒருத்தர், இந்த தர்மம் இந்தியாவுக்கு ஏற்ற தர்மங்கிறத நம்ம பேசுறோம். அண்ணாமலை ஒரு அரசியல் தலைவரா அந்த கருத்தை வந்து உடனே முன்னெடுத்து மேல வாராரு. அப்போ இந்த கருத்துக்குள்ள வலிமை வந்து ஒரு தனித்தன்மையோட ஒரு லீடராட்டு அண்ணாமலை நிற்கும் போது அண்ணாமலைக்கு ஆதரவு வளைய மாட்டு வர வாய்ப்பு இருக்குது. சனாதன தர்மத்துக்கு எதிராக இவர் முஸ்தபா மூலமா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் களமாடுறாரு. சனாதன தர்மத்துக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் களமாடுறாருன்னு சொல்லும் போது சனாதன தர்மத்துக்கு ஆதரவான ஒரு குரலை வந்து அண்ணாமலை ஓங்கி ஒலிக்கக்கூடிய துணிச்சலும் தான் எடுத்த கொள்கையில உள்ள நிலைப்பாட்டில் உறுதித்தன்மையும் அண்ணாமலை கிட்ட இருக்குது இல்ல. மண் சார்ந்த அரசியலை செய்ய போறோம் அப்படின்ற போல சொல்லிட்டு தான் இப்போ அரசியலுக்கு ஒரு புதிய கட்சி துவங்க இருக்கதா சொல்றாங்க. இப்போ மண் சார்ந்த அரசியல்னா தமிழகம் வந்து இந்த சனாதனத்தை ஏற்குதா? ஏன்னா இப்போ வந்து திரு ஜோசப் விஜய் கூட அதை தான் எதிர்க்கிறாரு, அப்படிதான் வராரு. அதைத்தான் திராவிட கொள்கை தான் அதைத்தான் அண்ணாமலை கேட்கிறாரு. நீ பப்ளிக் மீட்டிங்ல சனாதன தர்மம் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத தர்மம்னு பேசுங்கன்னு முதல்வர் ஜோசப் விஜய்க்கும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலை சேலஞ்சா விடுறாரு. அடுத்த தேர்தல் வரும்போது பேசுறாங்களான்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சு போகுமே. பார்த்தா தெரிஞ்சுமே. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் 8 பறையர்களுக்கு அமைச்சர் கொடுத்த ஜோசப் விஜய் நான் பாராட்டுறேன், மனப்பூர்வமா பாராட்டுறேன். 25 ஒரு பறையர் சமூக தலைவர் கூட பேசினாரு. 8 மந்திரில நாங்க ஸ்பீக்கர் இருந்தோம், இது 25 விழுக்காடு இருந்தோம், பரமேஸ்வரன் கக்கனும் இருந்தாங்க, திராவிட ஆட்சிகள் ஓபிசி பார்ட்டியா இருந்து எங்களை மோசம் பண்ணாங்க. இப்போ விஜய் 8 பேர் கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சிங்கிறத ஒரு பறையர் சமூக பெரியவர் வந்து அவர் பழைய காங்கிரஸ்காரரு, காங்கிரஸோட காமராஜ் தொண்டார், அதை பேசி பாராட்டினார். நானும் அதை பாராட்டுறேன். விஜயோட அந்த
இதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா இதே ரவீந்திரன் துரைசாமி 8 பறையர்களுக்கு அமைச்சர் கொடுத்ததை பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இங்க ஆங்கில சரின்னு சொல்லக்கூடிய நான் தான் சனாதன தர்மம் பற்றி தமிழ்நாட்டில் புரிதல் சரியில்லை, சனாதன தர்மம் தேவையான ஒரு தர்மம்னு சொல்றேன். அப்ப இந்து தர்மத்துக்கு எதிராக சனாதன தர்மத்துக்கு எதிராக விஜயோ உதயநிதி ஸ்டாலினோ தேர்தல் கூட்டத்தில் பேச முடியுமாங்கிறத அண்ணாமலை கேட்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க எங்க தம்பி ஜீவசகாப்தன் தீக்காக்காரரு சனாதன தர்மத்துக்கு எதிராக 1000 பேர் அது மரம் ஏற போன்னு சொன்னா, ஆடு மாய்க்க போன்னு சொன்னா, அதுன்னு 1000 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வெட்டியா பொழுதுபோக்கா வேற வேலை இல்லாத டைம்ல பேசுவாங்க. அண்ணாமலை கேட்கறது மாதிரி தேர்தல் களத்துல சனாதன தர்மத்துக்கு எதிராக ஜோசப் விஜயாலேயோ உதயநிதி ஸ்டாலினாலேயோ பேச முடியுமாங்கிறதா இப்போ இங்க கொஸ்டின். யார் சொல்றான்னா பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ல விஸ்வகர்மா சமுதாயத்தை நம்பர் 2வா போட்டதை அன்னைக்கும் பாராட்டி இன்னைக்கும் பாராட்டக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தான் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுவவங்களுக்கு எதிராக அண்ணாமலை கருத்துக்கு நான் வலு சேர்த்து பேசுறேன். ஆனா தொடர்ந்து அவங்க சனாதன தர்மத்தை தொடர்ந்து பேசிட்டு தான் வராங்க. ஆனா அப்பயும் அவங்க ஜெயிச்சுன்னு தானே இருக்காங்க. எங்க தேர்தல் கூட்டத்துல பேச முடியுமான்னு கேக்குறாங்க அண்ணாமலை. நாளைக்கு பேசிட்டீங்கன்னா நான் பேசிட்டு ஜெயித்துட்டீங்கன்னா நான் ஜெயித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போறேன். அந்த சேலஞ்சை ஏத்துக்கிறாங்களான்னு தானே கேள்வி. தேர்தல் நேரத்துல தேர்தல் கூட்டத்துல பேச முடியுமா? தொடர்ந்து அண்ணாமலைக்கு பாஜக மிக முக்கிய பங்கு தான் கொடுத்துட்டு வருது. ஆனா அப்படி இருக்கையில திடீர்னு அவர் வெளியே போறாரு அப்படின்ற சொல்ல போது பாஜக எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும்? அண்ணாமலையை விடுமா? அதுதான் கேபினெட் மினிஸ்டர் ஸ்டேட் பிரசிடண்டா நீங்க இருந்துக்கிடுங்க, உங்க இதுபடியே நடத்திக்கலாங்கிற மாதிரிலாம் சில சமாதானம் நெகோசியேஷன் நடக்கிறதா தகவல் வருது. அண்ணாமலை தான் அதில் முடிவு எடுக்கணும். என்ன முடிவு அண்ணாமலை எடுக்க போறாருங்கிறத பார்ப்போம். அவங்க விடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம தான் சொன்னோம் அண்ணாமலை நீக்கக்கூடாது சொன்னோமா இல்லையா? ஆமா. சகோதரர் நயினார போட்டதுல எனக்கு கிடையாது, நாடார் மறவருக்கு எதிராக பேசுறான்னு சொல்லிடுவாங்க உடனே. அவர் 30 விழுக்காடு 2 இடத்துக்குள்ள எடுத்தவர். ராமநாதபுரத்திலையும் சகோதரர் எடுத்தாரு, திருநெல்வேலியும் எடுத்தாரு. இன்னைக்கும் அவர் தோத்துட்டாருங்கிறதுக்காக நான் மாத்தி மறிச்சு பேசல. அவர் தகுதியானவர் தான். அவருக்கு தகுதியை நான் குறைச்சி மதிப்பிடல. அண்ணாமலை நீக்க கூடாதுன்னு சொன்னோம். அண்ணாமலை சொன்னபடி சீமான சிஎம்மா சொல்லியிருக்கணும், அல்லது அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இருக்கணும். 2ல் 1 அதுல நடந்திருக்கணும். எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா சொன்னது பாஜகவுக்கு பின்னடைவு. தமிழக பாஜகவில் 2 பேர் தாங்க சாதிச்சிருக்காங்க இதுவரை. நான் இந்த கட்சிக்கு எதுவுமே கவுன்சில் ஆக முடியுங்கிற எண்ணமும் இல்லாத போது இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஜியோ இல்ல கணேசன் ஜியோ ராமகோபாலன் ஜியோ கட்சி ராஜாவோட அவங்க தியாகம், அவங்க கமிட்மெண்ட், அவங்க உறுதித்தன்மை என்னைக்கு நாம் பாராட்டக்கூடியவை. குறிப்பா ஒரு இன்ஜினியரா இருந்து எவ்வளவோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கும் போது நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த ராமகோபாலன் ஜி மீதெல்லாம் எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை என்னைக்கும் உண்டு. பட் இந்த கட்சிக்கு ஒரு சாதனையை பண்ணி கொடுத்தது எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் முதல்ல பண்ணார். 2014 ஒரு அணியை கட்டமைச்சு அதுல ஒரு கூட்டணி சார்பா அன்புமணி, தென் அவர் பாஜக 2 பேரு, அவர் அமைச்சரானாரு. அன்புமணியை கூட என்டர்டெயின் பண்ணியிருக்கலாம் அன்னைக்குள்ள சூழ்நிலை. ஓகே, 2 எம்பியை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 2024 அண்ணாமலை 11.5 விழுக்காடு வாக்கை கொண்டு வந்தார். அந்த 11.5 விழுக்காடு வாக்கை வச்சு 29க்கு பிளான் பண்ணியிருக்கணும். 24ல் எடப்பாடி கூட போய் கூட்டணி சேர்ந்தது தவறுங்கிற நம்ம கருத்து. அப்போ தமிழக பாஜகவில் பயனியராக இருந்து மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தது இல்லை கணேசன் ஜி, ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஜி எல்லாரும் தான் பெரியவங்க. அவங்க என்னைக்கும் நாட்டுக்காக தியாகம் பண்ண நமக்கு மதிப்புக்கு மரியாதைக்கு உரியவங்க. ஆனா சாதிச்சது பொன் ராதாகிருஷ்ணன் 2 எம்பி கொண்டு வந்தாரு, 5.5 விழுக்காடு ஓட்டு கொண்டு வந்தாரு. எம்பி கொண்டு வரலனாலும் 11.5 விழுக்காடு வாக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை. ஸோ 11.5 விழுக்காடு வாக்க 29ல் சீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கணும். 26ல அதை இழந்துட்டு போய் நிற்கக்கூடிய ஒரு மோசமான முடிவு எடுத்தது காரணம் என்ன? இங்க உள்ள மற்ற தலைவர்களோட பேராசை, சுயநலம், எப்படியாவது எம்எல்ஏ ஆனா போதும், நம்ம வாழ்ந்தா போதும்னு அந்த ஓல்டு உமன் இன் எ ஹரி, ஓல்டு மேன் இன் எ ஹரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வயசு கடந்துட்டோம், எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா போதும், மோடி பிரதமராக பற்றி நம்ம கவலை இல்லை, பாஜக அங்க வளர பற்றி கவலைன்னா சுயநலத்தின் மொத்த உருவமான நபர்கள் தான் இதுக்கு காரணம். அண்ணாமலை 40 வயசு, அவரு சாதிக்கணும்னு வரியில அவர் நின்னாரு. இதுதான் இந்த இடத்துக்குள்ள முக்கியமான ஒரு இதா பாக்குறேன். 29ல் மோடிக்கு வெற்றிக்கான ஒரு வீகத்தை அவங்க வகுக்கல. தாங்கள் இங்க எம்எல்ஏ ஆனா போதும்னு முழுக்க சுயநலமா அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டாங்க. என்ன சொன்னாங்க? விஜய் எடப்பாடி சேர்ந்து பாஜக தெருவில் வந்துடும், ஏன் 11 விழுக்காடு வாக்கு இருக்கு, அதை வச்சு அண்ணாமலை ஃபைட் பண்ணி நிற்க மாட்டாரா? இப்படி இங்க ரியாலிட்டியை சொல்லாம தப்பான தவறுகளை சொல்லி
அண்ணாமலையை காலி பண்றாத நினைச்சு கட்சியை காலி பண்ணது இந்த நபர்கள். இவங்க கூட சேர்ந்து எப்படி என்னமோ கும்மாளம் அடிக்க முடியும், இவங்க கூட கூடி எப்படி கும்மாளம் அடிக்க முடியும்? ஒரு சக்தி வாய்ந்த 11 விழுக்காடு காட்டினவனும் ஒண்ணும் இல்லாதவங்களும் ஒன்னா, நீ வெட்டு செல்லாத நோட்டு பத்திரிகைகளில் பேர் வர்றதுக்கும் ஊடகத்தில் இது வர்றதுக்கும் முகத்தை காட்டிட்டு தெரியுங்க. நீங்களும் சக்தி வாய்ந்த அண்ணாமலை நீங்களும் ஒன்னா. பொன்னார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பவர், அவருக்கும் டிக்கெட் கொடுக்காம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே கட்சியை வந்து 3வது தள்ளிட்டீங்க. தோத்தாலும் 2வது இருக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அங்கேயே 3வது தள்ளிட்டீங்க. அப்போ இந்த கட்சியில பவர்னா அண்ணாமலை, அடுத்து பொன்னார், இதுதானே நிலைமை, உண்மை. அப்போ பொன்னார் கூட அமைதியா இருந்தாரு. கரூர் விஷயத்த கூட பொன்னார் வந்து ஒண்ணு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசல, கவனிச்சிங்கல்ல, பேசல. அண்ணாமலை ஃபர்ஸ்ட்ல பேசினாரு. அது பிறகு நம் போன்றவர்கள் வந்து ஒரு சகோதர உணர்வோட இது உங்களுக்கு தோண்டக்கூடிய குழி, இதுல போய் நீங்க விழாதீங்கன்னு சொன்ன போது அவங்க சுதாரிச்சுக்கிட்டாரு. திருமாவை கூட நீங்க சனாதனத்தின் பேரப்பிள்ளையா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பொன்னார் அவர்கள் சொல்லியிருந்தார். பொன்னார் சொல்லியிருந்தார் சனாதனத்தின் பேரப்பிள்ளையா அந்த இதுல வந்து பொன்னார் டெடிகேட்டடா கமிட்டடா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.